ஹலோ. ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தாங்க. அந்த மனுஷன் குயில் கிட்ட போயிட்டு, நீ அவ்வளோ அழகா பாடுற, ஆனா இவ்வளோ கருப்பா இருக்க, நீ கருப்பா இல்லாம வெள்ளையா இருந்திருந்தா எவ்வளோ அழகா இருந்திருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். கடல் கிட்ட போயிட்டு, உன்கிட்ட இருக்கிற அலைகளின் ஓசை ரொம்ப அழகா இருக்கு, ஆனா நீ உப்பா இருக்க, உப்பு இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் ரோஜாப்பூ செடி கிட்ட போயிட்டு, நீ இவ்வளோ அழகான பூக்களை தர, ஆனா உன்கிட்ட முள்ளு இருக்கு, இந்த முள்ளு மத்தவங்களை குத்திருமே, முள்ளு இல்லாம இருந்தா இன்னும் எவ்வளோ அழகா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மூணுமே பார்த்து அந்த மனுஷன் கிட்ட கேட்டுச்சு, நீ ஏன் மனுஷனா மனுஷனா பிறந்ததுனாலதான் இவ்வளோ குறைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு வேதத்துல ஒரு வசனம் ஞாபகம் வருது. மத்தேயு 7:1 சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய சொந்த குற்றங்களையும் குறைகளையும் நம்ம பார்க்காம மற்றவங்களை பார்த்து உன்கிட்ட இந்த குறை இருக்கு, இந்த குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி காட்டுறது ஏசப்பாக்கு பிடிக்காத காரியங்க. அதை என்னைக்குமே பண்ணாதீங்க. நம்மளோட ஆண்டவர் நம்மளை என்னைக்குமே நிறைவாய் தான் நடத்துவார். ஆமென்.